மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சாலை மார்க்கமாக வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தற்போது கோவிலுக்குள் செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் சாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்னும் சற்று நேரத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி சாமி தரிசனம் இருக்கிறார். அதற்காக கோவிலுக்குள் சென்றிருக்கிறார். கள தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு. தற்போது சாமி தரிசனத்தில் வேறு யாரெல்லாம் கலந்துருக்காங்க? அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? எவ்வளவு நேரம் மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி அவர்கள் மதுரை சிவகங்கை சாலையில் உள்ள வீரபாஞ்சான் பகுதியில் உள்ள TVS பள்ளியில் சிறு குறு தொழில் முனைவோருடனான கருத்தரங்கு கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். அதைத் தொடர்ந்து அந்த கூட்டம் நிலையில் அம்மன் கோவிலுக்கு தற்போது சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை புரிந்துள்ளார். குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் 2021 கோவிலில் சாமி தரிசனம் செய்த நிலையில் 2வது முறையாக தற்போது சாமி தரிசனம் செய்வதற்காக வந்துள்ளார். அன்றைய தினம் தமிழரின் ஆரம்ப உடையான வேட்டி சட்டை அணிந்து பிரதமர் நரேந்திர செய்திருந்தார். தற்போது 2வது முறையாக பிரதமர் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்துள்ள அவருக்கு பூரண கும்ப மரியாதை என்பது கோவில் நிர்வாகம் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து மதுரை ராஜன் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கின்றார். அதனைத் தொடர்ந்து அவருடன் மத்திய அமைச்சர் எல் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக அவருடன் சென்றிருக்கிறார்கள். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்த பின்னர் அதாவது அந்த கோயிலுக்கு பொற்றாமரை குளம் மற்றும் ஆயிரங்கால் மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிடுகிறார். அதனைத் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்ய அம்மன் சன்னதி, அதனைத் தொடர்ந்து கோவிலில் இருந்து வெளியே அங்கிருந்து அவர் பசுமலையில் உள்ள தனியார் விடுதியில் இன்று இரவு தங்க இருக்கிறார். நன்றி பிரபு, உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.